நேரு குடும்பம் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். நேரு பிராமணர் என்றாலும் அவரது மகள் இந்திரா காந்தி ஃபெரோஸ் காந்தி என்ற பார்சியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்திரா காந்தியின் மகன்கள் இருவரும் சாதியை கடந்து திருமணம் செய்து கொண்டனர். ராஜீவ் காந்தியின் மனைவி சோனியா இத்தாலியர், சஞ்சீவ் காந்தியின் மனைவி மேனகா சீக்கியர். நேரு குடும்பத்தின் அடுத்தடுத்த தலைமுறையைச் சேர்ந்தவர்களும் சாதி கடந்து திருமணம் செய்துள்ளனர். இந்நிலையில் 1966ஆம் ஆண்டில் டைம் இதழுக்கு இந்திரா காந்தி அளித்த பேட்டி ஒன்றில் இந்திரா காந்தி சாதி மறுப்பு திருமணம் குறித்து பேசுகிறார். தெளிவான பிரெஞ்சு மொழியில் இந்திரா காந்தி பேசும் இந்த காணொளி சமூக வலைதளங்களில் இப்போது வைரலாகியுள்ளது. Dans les villages, nous avons été surpris de voir qu'il y avait peut-être 15 castes ou sous-castes dans certains villages où les gens vraiment ne se marient absolument pas entre eux. Est-ce que c'est normal? Le système de caste maintenant s'affaiblit. Mais c'est vrai qu'on ne se marie pas entre les castes encore, sauf dans les villes peut-être. Mais ça change peu à peu. En ce qui concerne les mariages aussi, on a été assez surpris de voir que même les jeunes gens acceptent le fait que les parents arrangent les mariages pour eux. Je crois que vous avez été vous-même un des premiers rebelles là-dedans, puisque vous êtes marié, je crois, contre la volonté de votre famille. Oui, c'est vrai, mais vous savez, quand on voit les mariages qui ont eu du succès, on trouve qu'il n'y a pas beaucoup à choisir entre un système ou திராவிட மாடல் என்ற பழைய அம்பாஸ்டர் மாடலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விடை கொடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். வேலூரில் நடைபயணம் மேற்கொண்ட அவர் பொதுக்கூட்டத்தில் பேசிய போது தங்கள் மாடல் புது மாடல் என்று கூறினார். திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்கணும், போதும். திராவிட மாடல் என்ன மாடல்? இது பழைய அம்பாஸ்டர் மாடல். இது இப்ப யார் அம்பாஸ்டர் வச்சிருக்கீங்களா? முடிஞ்சு போச்சு. பழைய மாடல், பழைய மாடல் ஒதுக்கு. அது இப்ப அம்பாஸ்டர் கார் வச்சுக்கிட்டு ஷோ கேஸ வச்சு தொடச்சு கிடிச்சு வச்சுட்டு இருக்கான் வீட்டுக்குள்ள. ஸ்டார்ட் ஆகாது. இதுதான் திராவிட மாடல். அதனால இந்த மாடல் போதும். புது மாடல் எங்க மாடல் ஆதரவு கொடுக்கணும். சென்னையில் தங்கம் விலை உயர்ந்துள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. இன்று காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 5 ரூபாய் விலை உயர்ந்து 9295 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 40 ரூபாய் விலை அதிகரித்து 74,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 123 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முன்னதாக கடந்த ஜூலை 23ஆம் தேதி தங்கம் இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 75,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தமிழகத்தில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு உடற்கல்வி வகுப்புக்கும் இனி பாடப்புத்தகம் வழங்கப்பட்டு தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உடற்கல்வி, உயிர்கல்வி என்ற பெயரில் இதற்கான பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 6 முதல் 10ஆம் வகுப்புகள் வரையிலான மாணவர்களுக்கு ஒவ்வொரு வகுப்புக்கும் ஏற்ப பாடத்திட்டங்கள் சில மாற்றங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் இந்த உடற்கல்வி திட்டம் தொடங்கப்பட்டு இருப்பதாகவும், இந்த முயற்சி மாணவர்களின் உடற்தகுதியை அதிகரிப்பதுடன் நற்பண்புகளை ஊக்குவித்து சமூக திறன்களை மேம்படுத்தும் என்றும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இலங்கையின் நுவரெலியா பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கொத்மலை அணையில் நீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அணைக்கு வரும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் அதன் 2 மதகுகள் திறக்கப்பட்டுள்ளன. நீர்வரத்தை பொறுத்து இதர மதகுகளையும் திறப்பது குறித்து வரும் நாட்களில் முடிவெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டியல் சாதியினர் மற்றும் பெண் திரைப்பட இயக்குநர்களுக்கு நிதி உதவி வழங்குவது குறித்து இயக்குநர் அடூர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. கேரள திரைப்பட கொள்கை மாநாட்டின் நிறைவு விழாவில் பேசிய அடூர் கோபாலகிருஷ்ணன், கேரள மாநில திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் பட்டியல் சாதி இயக்குநர்களுக்கு அதிகப்படியான நிதி வழங்குவதாக விமர்சித்தார். இயக்குனர் ஒரு பெண் என்பதற்காகவே அரசு பணத்தை பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். அடூர் கோபாலகிருஷ்ணனின் கருத்து கேரளத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதே விழாவில் பேசிய கேரள கலாச்சார அமைச்சர் சாஜி செரியன், நிபுணர் குழு தேர்ந்தெடுக்கும் இயக்குநர்களுக்கே அரசின் நிதியுதவி அளிக்கப்படுவதாக கூறினார்.
நூற்றாண்டு காலமாக ஒதுக்கி வைக்கப்பட்ட பட்டியல் சாதி இயக்குநர்களை ஆதரிக்கும் முடிவிலிருந்து அரசு பின்வாங்காது என்றும் அமைச்சர் கூறினார். மதிப்புக்குரிய திரைப்பட இயக்குநரான அடூர் கோபாலகிருஷ்ணன் நீண்ட காலமாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு உதவி வழங்கப்படுவதை விமர்சிப்பது வருத்தத்துக்குரியது என்று இயக்குநர் கமல் கூறியுள்ளார். 19 வயதான இளம் வீராங்கனை திவ்யா தேஷ்முக்கின் சமீபத்திய உலகக்கோப்பை வெற்றியை தொடர்ந்து மகளிர் செஸ் விளையாட்டில் சீனாவின் நீண்டகால ஆதிக்கத்தை இந்தியா தகர்க்க முடியும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 2016 முதல் தொடர்ச்சியாக சீன வீராங்கனைகளே செஸ் விளையாட்டில் முதலிடம் வகித்து வருகின்றனர். கொனேருகம்பி, ஹரிகா துரோணவள்ளி, வைஷாலிக்கு அடுத்தபடியாக திவ்யா கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற 4வது இந்திய பெண் என்ற பெருமையையும் பெற்றார். இது போன்ற வெற்றிகள் இந்திய பெண்கள் செஸ் விளையாட்டில் சாதிக்க ஊக்கமளித்துள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே காணாமல் போன 4 வயது குழந்தை மீட்கப்பட்டது. கடந்த 30ஆம் தேதி காணாமல் போன குழந்தை கமிஷாவை காவலர் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் குழந்தையை கடத்தியவர் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்து குழந்தையை குமாரபாளையம் அருகே மேட்டுக்கடை பகுதியில் இறக்கிவிட்டு சென்றுள்ளார். இது தொடர்பாக தகவலறிந்து குழந்தையை மீட்ட காவல்துறையினர் குழந்தையை பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் யார் என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அனைவரையும் ஒன்றிணைத்து ஆடித் திருவிழா நடத்த வலியுறுத்தி ஒரு தரப்பினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏலேம்பேடு கிராமத்தில் உள்ள லட்சுமி அம்மன், எல்லையம்மன், குலுங்கியம்மன் கோயில்களில் ஆடி திருவிழா நடைபெறவுள்ளது. இதில் பட்டா இல்லாத ஒரு தரப்பு குடும்பங்களை ஒதுக்கிவிட்டு திருவிழா நடத்த முயற்சிப்பதாக புகார் தெரிவித்து குலுங்கியம்மன் கோயில் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. மற்றொரு தரப்பினர் பால்குட ஊர்வலம் நடத்திய நிலையில் ஒரு தரப்பினர் போராட்டம் நடத்தியதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பின்னர் வருவாய் மற்றும் காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. சேலம் வீராணம் அருகே விவசாயி வீட்டில் 10 சவரன் நகைகள் 40,000 ரூபாயை கொள்ளையடித்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கோமாளிவட்டம் பகுதியில் விவசாயி பூமாலை என்பவரை கட்டி போட்டு அவரது மனைவியை மிரட்டி 10 சவரன் நகை மற்றும் 40,000 ரூபாயை முகமூடி அணிந்த 4 பேர் கொண்ட கும்பல் கொள்ளையடித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு கொள்ளையில் ஈடுபட்ட ஏற்காட்டைச் சேர்ந்த ஜெகதீசன், அருண்குமார், சித்தையன் மற்றும் சேகரை கைது செய்தனர். எலுமிச்சை பழத்திற்கு உரிய விலை கிடைக்காததால் அவற்றை சாகுபடி செய்து வரும் விவசாயிகள் விரக்தியடைந்துள்ளனர். திண்டுக்கல், தேனி, தூத்துக்குடி, நாமக்கல், நெல்லை, தென்காசி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் எலுமிச்சை சாகுபடி செய்யப்படுகிறது. ஆடி மாதம் அம்மன் கோயில்களில் திருவிழாக்கள் நடைபெறுவதால் எலுமிச்சை தேவை அதிகரித்துள்ளது. இருப்பினும் எலுமிச்சைக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ எலுமிச்சை 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விலையில் ஒரு எலுமிச்சை பழம் 15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 2 ரூபாய்க்கு கூட வாங்க ஆளில்லை என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். எலுமிச்சை மதிப்பு கூட்டும் ஆலைகள், ஊறுகாய் உற்பத்தி நிறுவனங்கள் வாயிலாக அவற்றை கொள்முதல் செய்வதற்கு வேளாண் வணிக பிரிவினர் உதவ வேண்டும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதி மற்றும் நீலகிரியில் அடுத்த 5 நாட்களும், தேனி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 நாட்களும் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பகுதிகளான தாம்பரம், சேலையூர், முடிச்சூர், பெருங்களத்தூர், வண்டலூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக கனமழை பெய்ததால் தாழ்வான இடங்களில் மழை நீர் தேங்கியது. குரோம்பேட்டை மேம்பாலம் அருகே சர்வீஸ் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். குரோம்பேட்டை, சானட்டோரியம், தாம்பரம் வரை ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர்.
சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வெயில் சுட்டெரித்த சூழலில் திடீரென மின்னல் இடியுடன் பலத்த மழை பெய்தது. புல்லரம்பாக்கம் பகுதியில் பெய்த பலத்த மழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, திருவத்தூர், ஆரணி கூட்டுசாலை, வடதண்டலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், சேலையூர், முடிச்சூர், பெருங்களத்தூர், வண்டலூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக கனமழை பெய்ததால் தாழ்வான இடங்களில் மழை நீர் தேங்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் மொட்டவிளை பகுதியில் சாலையோரமாக நடந்து சென்ற இளம் பெண் ராதிகா மீது அதிவேகமாக வந்த ரேஸ் பைக் மோதியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய இளைஞர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி ராதிகாவின் உறவினர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் வீட்டு சமையல் அறையில் சுற்றிக் கொண்டிருந்த கட்டுவிரியான் பாம்பு லாவகமாக மீட்கப்பட்டது. நூர் பாஷா என்பவர் தனது வீட்டு சமையல் அறையில் இருந்த பாத்திரத்திற்குள் பாம்பு கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார். பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரம் போராடி கட்டுவிரியன் பாம்பை லாவகமாக பிடித்து அருகில் உள்ள பூட்டை காப்பு காட்டில் விட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகராட்சி 15வது வார்டில் மழைநீர் தேங்கியதையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 15வது வார்டில் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் தாழ்வான பகுதி என்பதால் கழிவுநீர் மற்றும் மழைநீர் சேர்ந்து தெருக்குளில் வெள்ளம் போல தேங்கியுள்ளது. இதை உடனே அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரி காந்தி சாலையில் போராட்டம் நடைபெற்றது. காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தென்கொரிய நிறுவனம் ஒன்று தமிழ்நாட்டில் 1720 கோடி ரூபாய் மதிப்பிலான பிரம்மாண்ட காலணி தயாரிப்பு தொழிற்சாலையை அமைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென்கொரிய நிறுவனமான ஹ்வாசங் என்டர்பிரைசஸ் நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டானில் இந்த தொழிற்சாலையை அமைக்க உள்ளது. இதன் மூலம் 20,000 நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொழிற்சாலை மாநிலத்தில் மிக அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கும் காலணி தொழிற்சாலையாக இருக்கும் என கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் மின்கம்பத்தின் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் அரசு பேருந்து நடத்துனர் உயிரிழந்தார். நடத்துனர் கேசவன் தனது இருசக்கர வாகனத்தில் விவசாய நிலத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது வளையமாதேவி பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அருகே எதிர்பாராத விதமாக மின்கம்பத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கிகளை தயாரித்ததாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 4 நாட்டு துப்பாக்கிகளும் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த துப்பாக்கிகளை பயன்படுத்தி வனவிலங்குகளை வேட்டையாடி வந்ததாக தெரிகிறது. புதுச்சேரியில் மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்று வருகிறது. பூரணாங்குப்பம் இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இப்போட்டியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட சிலம்ப அணிகளின் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சரும் இந்தியாவின் மூத்த பழங்குடியின அரசியல்வாதிகளில் ஒருவருமான ஷிபு சோரன் காலமானார். சிறுநீரக கோளாறு காரணமாக டெல்லி தனியார் மருத்துவமனையில் 1.5 மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த ஷிபு சோரன் காலமானார். இந்த தகவலை சமூக தளத்தில் அறிவித்த அவரது மகனும் ஜார்க்கண்ட் முதல்வருமான ஹேமந்த் சோரன் அனைத்தையும் இழந்துவிட்டதாகவும் மனம் வெறுமை அடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் நிறுவனரான ஷிபு சோரன் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளார். முன்னதாக ஜார்க்கண்ட் முதல்வராக 3 முறையும் மத்திய அமைச்சராக 1 முறையும் ஷிபு சோரன் பதவி வகித்திருந்தார். இந்தியாவின் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவரான ஷிபு சோரன் மறைவுக்கு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.
தமிழ்நாட்டில் அறுவை சிகிச்சை மூலம் நடக்கும் பிரசவங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது ஆய்வில் தெரியவந்துள்ளது. மாநிலத்தில் கடந்த 2021-22 ஆண்டு மொத்தமாக 9,11,000 பிரசவங்கள் நடந்த நிலையில் இதில் 4,32,000 பிரசவங்கள் அறுவை சிகிச்சை மூலம் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022-23 9,12,000 பிரசவங்கள் நடந்த நிலையில் இதில் 4,40,000 பிரசவங்கள் அறுவை சிகிச்சை மூலம் நடந்துள்ளது. 2023-24 மொத்தம் நடந்த 8,71,000 பிரசவங்களில் 4,32,000 பிரசவங்கள் அறுவை சிகிச்சை மூலம் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல 2024-25 நடந்த 8,00,000 பிரசவங்களில் 4,10,000 பிரசவங்கள் அறுவை சிகிச்சை மூலம் நடந்துள்ளது தெரியவந்துள்ளது. 2021-22 அறுவை சிகிச்சை மூலம் நடந்த பிரசவங்களின் விகிதம் 47.4% இருந்த நிலையில் 2024-25 51.25% உயர்ந்துள்ளது. பெண்களின் உடல் எடை அதிகரிப்பு, கருவில் உள்ள குழந்தையின் சீரற்ற இதய துடிப்பு, சர்க்கரை நோய், தைராய்டு, இரத்த சோகை, இரத்த அழுத்தம், பிற இணை நோய்களால் கர்ப்பிணிகள் பாதிக்கப்படுவது ஆகியவையே இதற்கான காரணமாக பார்க்கப்படுகிறது. சென்னை தண்டையார்பேட்டையில் 7 வயது சிறுமியை நாய் கடித்து குதறிய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நெடுஞ்செழியன் நகரைச் சேர்ந்த வேலு என்பவர் வெளிநாட்டு ரக ராட்வைலர் நாயை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் வீட்டிற்கு அருகே நடந்து சென்ற ஸ்மிதிகா ஸ்ரீ என்ற 7 வயது சிறுமியை அவரது நாய் கடித்து குதறியுள்ளது. இதைக் கண்டு அவரது தந்தையான ஆட்டோ ஓட்டுநர் ராஜா சிறுமியை காப்பாற்றி ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். சிறுமிக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புதுப்பிள்ளையார்குப்பத்தில் அரசு மருத்துவர் வீட்டில் 95 சவரன் கொள்ளையடித்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பாக தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் வேலூர், சேலம், தருமபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த 6 பேர் கொண்ட கும்பல் இந்த கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களை கைது செய்த காவல்துறையினர் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை உருக்கி கட்டிகளாக மாற்றியிருந்த 93 சவரன் தங்கத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் கொள்ளைக்கு பயன்படுத்திய சொகுசு காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பாதை ஆக்கிரமிப்பு தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் அதிமுக பிரமுகரின் குடும்பத்தினர் மற்றொரு குடும்பத்தினருடன் சேர்ந்து மோதிக்கொண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதிமுக பிரமுகர் தர்மராஜ் மற்றும் அவரது குடும்பத்தினர் கணேசன் என்பவரின் குடும்பத்தினரை தாக்கியுள்ளனர். வீடு கட்டும் பணியை நிறுத்த வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தியும் தர்மராஜ் அதை கேட்காததால் இந்த மோதல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. காயமடைந்த இரு தரப்பினரும் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் போலூர் சாலையில் பெய்த கனமழையால் தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில் அருகே இருந்த ஒரு பெரிய புளியமரம் வேரோடு சாய்ந்தது. இந்த மரம் அருகில் இருந்த 3 குடியிருப்புகள் மீது விழுந்தது. நல்வாய்ப்பாக குடியிருப்புகளில் இருந்தவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். இந்த விபத்தில் 3 வீடுகள் சேதமடைந்தன. மேலும் மின்கம்பங்களும் சேதமடைந்ததால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சேலத்தில் வனவிலங்கு வேட்டையில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஏரிமலை காப்பு காடு பகுதியில் வனத்துறையினர் ரோந்து சென்றபோது நாட்டு துப்பாக்கி மற்றும் இரவு நேர நெற்றி விளக்குகளுடன் இருந்த 3 பேரை வனத்துறையினர் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் வனவிலங்குகளை வேட்டையாடியது தெரியவந்துள்ளது. வனவிலங்கு வேட்டையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணத்தில் தீயணைப்பு வாகனம் வயலில் கவிழ்ந்ததில் தீயணைப்பு வீரர் காயமடைந்தார். நத்தம் கிராமத்தில் உள்ள வீட்டில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். சாலை சேதமடைந்து இருந்ததால் திடீரென தீயணைப்பு வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து வயலில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் வாகனத்தை ஓட்டிச் சென்ற தீயணைப்பு வீரருக்கு காயம் ஏற்பட்டது. இதற்கிடையே வீட்டில் பற்றியிருந்த தீயை பொதுமக்களே அணைத்தனர். சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நாளை ஒட்டி சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு, பாரம்பரியம் மற்றும் வாழ்க்கை உறவுகள் எனும் கருப்பொருளின் கீழ் முன்னாள் மாணவர் சங்கம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கல்வி, அரசு, சமூக சேவைகள் மற்றும் மருத்துவத் துறைகளைச் சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர்.
பாரம்பரியத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற விழாவில் இந்தியாவின் பல முக்கிய நிர்வாகிகள், நீதியரசர்கள், ஆட்சியாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு தங்களது அனுபவங்களை பகிர்ந்தனர். இவ்விழாவில் சமூகத்திற்கு முக்கிய பங்களிப்பை தந்த முன்னாள் மாணவர்களுக்கு சிறப்பு பாராட்டு மற்றும் நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டன. வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு மும்பையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்களை மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்க உள்ளதால் பக்தர்களின் வசதிக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மும்பை வாந்த்ரா டெர்மினல் வேளாங்கண்ணி சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 27 மற்றும் செப்டம்பர் 6 ஆகிய தேதிகளிலும், வேளாங்கண்ணி பாந்த்ரா டெர்மினல் சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 30 மற்றும் செப்டம்பர் 9 ஆகிய தேதிகளிலும் இயக்கப்படும். இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று தொடங்கியது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஆண்கள் மட்டும் பங்கேற்ற பொங்கலாயி அம்மன் கோயில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மலையாம்பட்டி கிராமத்தில் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக பழமை வாய்ந்த பொங்கலாயி அம்மன் கோயில் திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்று கிடா வெட்டி பொங்கலிடுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவில் வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய 232 ஆடுகள் பலியிடப்பட்டன. இந்த ஆட்டிறைச்சியை கொண்டு சமைக்கப்பட்ட சமபந்தி விருந்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த 5000த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் கலந்து கொண்டு உணவு உண்டனர். தேனி மாவட்டத்தில் உள்ள மேகமலை அருவியில் நீர்வரத்து சற்று குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் வனத்துறையினர் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2 நாட்களுக்கு தடை விதித்திருந்தனர். தற்போது நீர்வரத்து சீரானதால் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக வைகை அணை நீர்மட்டம் 68.50 அடியை எட்டியது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை ஆற்றில் இறங்கவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 44,418 பேர் பயனடைந்திருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இலவச மருத்துவ பரிசோதனை திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 2ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 1256 முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. அடுத்த ஓராண்டுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை முகாம்கள் நடைபெறும். பொது மருத்துவம், எலும்பியல், மகப்பேறியல், குழந்தைகள் நலன், இருதயவியல் உள்ளிட்ட பல வகையான மருத்துவ சேவைகளும் இலவச பரிசோதனைகளும் இங்கு கிடைக்கும். இந்த திட்டத்தின் முதல் நாளில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் 44,418 பேர் பயனடைந்துள்ளனர். இதில் சென்னையில் அதிகபட்சமாக 2,935 பேரும், விழுப்புரம் மாவட்டத்தில் 2,013 பேரும் பலன் பெற்றிருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் அதில் பயணித்த 3 பேர் படுகாயமடைந்தனர். விபத்துக்கு பிறகு சாலையில் விழுந்த இருசக்கர வாகனம் லாரியால் இழுத்துச் செல்லப்பட்டதில் தீப்பிடித்து எரிந்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தீயை அணைத்து தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலையும் சரி செய்தனர். வியட்நாமை தலைமையிடமாக கொண்ட வின்ஃபாஸ்ட் ஆட்டோ இந்தியா தமிழ்நாட்டில் தனது முதல் மின்சார வாகன ஷோரூமை சென்னை தேனாம்பேட்டையில் திறந்துள்ளது. இது இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ள 2வது ஷோரூம் ஆகும். 4700 சதுர அடி பரப்புள்ள ஷோரூமில் VF6 மற்றும் VF7 எனும் பிரீமியம் மின்சார SUV மாடல்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. 27 நகரங்களில் 35 ஷோரூம்கள் திறக்க இந்நிறுவனம் திட்டமிடப்பட்டுள்ளது. மின்சார காரை வாங்குவதற்கு 21,000 ரூபாய் முன்பணம் செலுத்தி ஷோரூம் அல்லது இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஊட்டச்சத்து அளவுகளை அதிகரித்து உருவாக்கப்படும் பயோஃபோர்டிஃபைடு உருளைக்கிழங்குகள் இந்திய சந்தைகளில் விரைவில் வரவுள்ளன. இரும்புச்சத்து நிறைந்த பயோஃபோர்டிஃபைடு உருளைக்கிழங்குகளை அறிமுகப்படுத்த இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் சர்வதேச உருளைக்கிழங்கு மையமும் திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய உருளைக்கிழங்கு ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்குவதோடு மக்களின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வைட்டமின் ஏ சத்து நிறைந்த பயோஃபோர்டிஃபைடு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கர்நாடகா, அசாம், மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவில் கிடைப்பது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரிலிருந்து சென்னை வரவேண்டிய ஏர் இந்தியா பயணியர் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டது. கோளாறு ஏற்பட்டதால் விமான பொறியாளர்கள் குழுவினர் விமானத்தை பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டனர். எனினும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பழுது பார்த்து முடிக்கப்படாததால் அந்த விமான சேவை ரத்து செய்யப்பட்டது. இதனால் சென்னைக்கு வர இருந்த 168 பயணிகள் அவதிக்கு உள்ளாகினர். அவர்கள் சிங்கப்பூரில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் மாற்று விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். இந்தியாவிலேயே கார் உற்பத்தி மற்றும் மின்வாகன உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி ஆலையை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 1119 கோடி ரூபாய் மதிப்பில் 114 ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆலையில் VF6, VF7 வகை கார்கள் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்கு தயாராக உள்ள நிலையில் இங்கு ஆண்டுக்கு 1.5 லட்சம் கார்களை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் முதல்வர் ஸ்டாலினுடன் அமைச்சர் TRB ராஜா, தூத்துக்குடி MP கனிமொழி ஆகியோர் பேட்டரி காரில் சென்று ஆலையை பார்வையிட்டனர். தொடர்ந்து உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், இந்தியாவில் உற்பத்தியாகும் மின் வாகனங்களில் 40% வாகனங்கள் தமிழகத்தில் உற்பத்தியாவதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவோட மொத்த மின் வாகன உற்பத்தியில 40 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருந்து தான் உற்பத்தி ஆகுது. தமிழ்நாடு தான் இந்தியாவோட வாகன உற்பத்தி மற்றும் மின் வாகன உற்பத்தியினுடைய கேபிட்டல்னு நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்வேன். சென்னை தான் இந்தியாவோட டெட்ராய்ட். திருப்பரம்பலூர்ல எப்படி முதல் கார் உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டுச்சோ அதே மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடியில முதல் மின்வாகன உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் தமிழ்நாட்டுக்கும் வியட்நாமுக்கும் இடையேயான வர்த்தக மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும். டெல்லியில் தமிழக எம்பியின் தங்கச்சங்கிலி அடையாளம் தெரியாத நபரால் பறித்துச் செல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மயிலாடுதுறை தொகுதி மக்களவை உறுப்பினர் சுதா நாடாளுமன்ற அலுவல் பணிகளில் பங்கெடுப்பதற்காக தமிழ்நாடு அரசு இல்லத்தில் தங்கியுள்ளார். மாநிலங்களவை திமுக MP சல்மாவுடன் டெல்லி சாணக்கியாபுரியில் சாலையோரம் சுதா நடைபயிற்சி மேற்கொண்ட போது எதிரே இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்தபடி வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சுதாவின் தங்கச்சங்கிலியை பறித்து சென்றுள்ளனர். இதில் காயமடைந்த சுதாவின் உடையும் கிழிந்தது. இதுகுறித்து காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளதோடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் MP சுதா கடிதம் எழுதியுள்ளார். தலைநகர் டெல்லியில் போலந்து தூதரகம் அமைந்துள்ள உயர் பாதுகாப்பு கொண்ட பகுதியில் பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாக MP சுதா குற்றம் சாட்டியுள்ளார். Today morning, still I have a depression and shock. There is no safety for women in this country. I am the women MP. I have some contacts, connectivity. Then I given the complaint and everybody came and supporting me. I am thinking about the common women. There is no safety. Where they powerless women, where they will go? This is a headquarters. Parliament is happening. Parliament is happening. I walked nearby embassy, the highly secured area, and one chief minister, women chief minister ruling the state. Where is the safety? There is a security for them. If he slit my neck, I will die on spot. I lose chain, I lose my life. This is not a matter of I only affected. This is a matter of everyone, all the women. தமிழக வாக்காளர்கள் பட்டியலில் பீகாரைச் சேர்ந்த 6.5 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்படுவதாக காங்கிரஸ் முன்வைத்த குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில், தமிழக வாக்காளர்கள் பட்டியலில் 6.5 லட்சம் பேர் புதிதாக சேர்க்கப்படுவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசமைப்பு சட்டத்தின்படி இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் இந்திய பிராந்தியத்தின் எந்த பகுதிக்கும் சென்று வசித்து அந்த மாநிலத்தின் வாக்காளராக பதிவு செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் டெல்லியில் வசித்து வந்தால் டெல்லியின் வாக்காளராக பதிவு செய்ய முடியும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் தேர்தல் ஆணையம்
அதேபோல் பீகாரைச் சேர்ந்த ஒருவர் சென்னையில் வசித்து வந்தால் சென்னையின் வாக்காளராக அவரால் பதிவு செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளது. இத்தாலியின் கடலோர பகுதியில் நீர்த்தாரை எனும் அரிய நிகழ்வு தோன்றியது. நீர்த்தாரை என்பது காற்றின் அதிவேக சுழலில் தண்ணீர் வானை நோக்கி மேல் எழும்பும் நிகழ்வு. இத்தாலியில் மேகங்கள் கடல் நீரை உறிஞ்சுவது போன்று தோன்றிய இந்த காட்சிகள் காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தன. Quattro, un altro, guarda, in mezzo. Queste persone 9.